ஓகே, இத முதல் சொல்லப்படுறது நம்மன்னு சொல்லக்கூடிய நம் ஒன்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இருக்குதான். அதுக்கு 5ங்கிற பெருமானத்தை கொடுத்திருக்கிறாங்க. போக போது மாறுதான்னு கேட்டா நம் ஒன்ல மாற்றம் ஏற்படுது வெளியே கொண்டு போகலாம். நம் ஐன்னு சொல்லக்கூடிய பெருமானம் இருக்குது. ஐய பொறுத்த வரைக்கும் ஆரம்ப பெருமானம் 0. சரிதானே? இந்த ஐடியா ஓகே. அடுத்தது நம் 2 பொறுத்த வரைக்கும் நம் 2 நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அது ஒரு லிஸ்ட் அசைன் பண்ணி இருக்கிறாங்க. சோ அடுத்தது ஒரு வைல ரீட் பண்றாங்க. வைல பொறுத்த வரைக்கும் நான் நம் 2 எடுத்து எழுதிக்கொள்றேன். நான் நம் 2 ஒரு காரணத்துக்காக என்ன செய்றேன் என்றால் பிராக்கெட்ட மட்டும் போட்டு விடுறேன்னா அப்படி ரைட் ஓகே. வைல் நம் 1ல இருக்கிற பெருமானம் 5. 5ங்கிறது பூச்சியத்தை விட பெரிதா? பெரிது. அப்ப உள்ளுக்கு வர போகுது. அப்ப இந்த வயலுக்கு சொந்தமானது இவ்வளவும் தானே? ஏன் வயலுக்கு உள்ளுக்காக இருக்குது. ரைட். அப்ப இதுல முதலாவது சொல்லப்படுது என்ன? நம் 2ல இருக்கிற ஐயாவது. என்னது? நம் 2ல இருக்கிற ஐ. ஐ என்ன பெருமானம்? 0. அப்ப நம் 2ல 0ல யார் இருக்குது? 8. அவருக்கு என்ன செய்யுங்கன்னா, அந்த இடத்துக்கு ஒரு ஈக்குவல் போட்டா மீனிங் என்ன? அசைன் பண்றது. யார அசைன் பண்ணட்டாம் என்றால், நம் 1 2ஆ பிரிக்கும் போது வார மிகுதிய. நம் 1 என்ன? 5. 5 2ஆ பிரிச்சா மிகுதி என்ன? 1 தானே. அப்ப இந்த 8 இருக்கிற இடம் தானடா பூஜ்ஜியமாவது இடம். அப்ப அந்த இடத்துல போய் என்ன செய்யும் என்றால், பூஜ்ஜியத்தை கொண்டு போய் விடும். அப்படி இதுல ஞாபகம் ஒன்று இருக்கணும். டபுள் மாத்த இயலாது. லிஸ்ட்ங்க போய் தான் நாங்கள் மாத்துறோம். அந்த ஓகே டபுள் வந்து மியூட்டபிள் இல்ல. ஞாபகம் இருக்கு அதெல்லாம். ஓகே. ஓகே. அடுத்த விஷயம் நம் 1 பெருமானம் என்ன செய்யுது என்றால், இருக்கிற நம் 1 எண்ணையும் அந்த நம் 1 வந்து 2ஆல பிரிக்கும் போது வார தடவைகள். அப்ப இந்த இடத்துல 2 என்று வந்திருக்கும். இது ஓகே தானே? அடே ஓ சாரி சாரி. உண்டு உண்டு உண்டு. இது வந்து உண்டு இல்லையா? 0 இல்ல உண்டு. 0 இல்ல உண்டு. அடே திரும்ப பாரு கொஞ்சம் கவனி. திரும்ப பார். என்ன நடந்திருக்கும்? இந்த இடத்துல வயல் 5 விட ஓகே இது உள்ளுக்கு வந்திருக்கும். நம் 2ல ஐயாவது இடம். ஐட பெருமானம் என்ன? ஐட பெருமானம் என்ன? 0. அப்ப 0வது இடம் அந்த 8 வார இடம் தானே. இந்த 8 வார இடத்துக்கு என்ன பெருமானத்தை அசைன் பண்ணட்டாம் என்றால், நம் 1 என்ன? நம் 1 என்ன? 5 இருந்துச்சு. 5 2ஆல பிரிக்கும் போது வார மிகுதி என்ன? 1 தானே. அந்த 1 கொண்டு போயிட்டு அந்த இடத்துல அசைன் பண்ணி இருக்கிறோம். சோ மத்ததெல்லாம் அதே மாதிரி இருந்திருக்கு. இந்த 7, 6லாம் அதே மாதிரி இருந்திருக்க போகுது. முதலாவது ஸ்டெப். நம் 2 ஐ என்ற மீனிங் என்னன்னா, நம் 2ங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்ல 5வது இடம். அப்படி அதெல்லாம் ஓகே. ஒன் மினிட். ஓகே. கவனிங்க. வெயிட் a minute. ஓகே. கவனிங்க. இடத்த விட்டுருந்தேன். இந்த இடத்துல இல்லையா? அட இது உங்களுக்கு தெரியும் தானே. நம் 2 ஐ என்றா என்ன மீனிங்? பொதுவா நாங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னா, இங்க பார் ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது அப்படி என்றால், ஞாபகம் தானே. இப்ப ஏ ஒரு லிஸ்ட் இருக்குது. லிஸ்டோ டப்புளோ சம்திங் ஏதோ இருக்குது. 2, 4, 7, 2 இருக்குதுன்னு சொன்னால், இதுல இப்ப ஏயினுடைய 0வது இடம். நாங்க அந்த இண்டெக்ஸை வச்சு நாங்க சுட்டிக்காட்டி பெருமானத்தை எடுக்கிறது அப்படின்னு 2 வந்திருக்கும். ஏயினுடைய முதலாவது இடம் என்று சொல்லும் தானே. சோ அதே கான்செப்ட்ல வாரதுதான் இது. நம் 2 சொல்றது ஒரு லிஸ்டா இருக்குது. அந்த லிஸ்ட்ல 5வது இடம். ஐட பெருமானம் என்ன? 0. அந்த 0 வந்து 5வது இடம். 0வது இடம் 8. அந்த இடத்துல இந்த பெருமானத்தை கொண்டு போயிட்டு அசைன் பண்ணி இருக்குது. சரிதானே? நம் 1 அடுத்து என்ன சொல்லுது? நம் 1 வந்து நீங்க 2ஆல பிரிச்சா எத்தனை தடவைகள்? 2 தடவைகள் வருது. திரும்ப i ஈக்குவல் தான் i + 1 உண்டா மாறி இருக்கும். சோ திரும்ப அகைன் மேல போயிருக்குது. மேல போனா நம் 1 பெருமானம் 0த்தை விட பெரிதான்னு கேட்டால் பெரிது. 2 இருக்குது. உள்ள இங்க வருது. சோ நம் 2ட 5வது இடம். i இப்ப மாறிட்டா இல்லையா? i 1 தானே. அப்ப நம் 2ட என்னது? இந்த இடத்துல வந்திருக்க போது இல்லையா? 7வது இடம். இந்த 7 காட்டுற இந்த இடம். 7 காட்டுற இந்த இடம். அப்ப 2வது இடம். அந்த இடத்துக்கு என்ன பெருமானத்தை கொடுங்க? உங்கள்ட்ட இருக்கிற நம் 1 2ஆ பிரிக்கும் போது வார மிகுதி என்ன? 0 தானே. அதை கொடுங்க. நம் 1 இப்ப 2 இல்லையா? 2 2ஆ பிரிச்சா ஒரு மிகுதியும் இல்ல. நம் 1 இப்ப என்ன செய்யலாம்? இருக்கிற நம் 1 வந்து 2ஆல பிரிக்கும் போது எத்தனை தடவை இருக்கும் என்று கேட்டா ஒரு தடவை தான் இருக்க போகுது.
அப்ப ஐட பெருமானம் இங்க 2ஆ மாறி இருக்கும். திரும்ப மேல போயிருக்கும். மேல போனா வண்ட பெருமானம் வந்து பூச்சியத விட பெரிது தானே? பெரிது. அப்ப உள்ள வந்திருக்கும். இப்ப ஐட பெருமானம் 2 அப்ப இந்த 6 இருக்கிற இந்த இடம். அப்ப 3வது இடம். அந்த இடத்துக்கு என்ன செய்யுங்க? வண்ண 2ஆல பிரிக்கும்போது விகுதி 1 அந்த 1 அசைன் பண்ணுங்க. திரும்ப வண்ண நீங்கள் பிரிக்கும்போது தடவைகள் 0. அப்ப அது வண்ணா போயிருக்கும். ஐட பெருமானம் 3 ஆகி இருக்கும். மேல போகினுடனே லூப் வந்து இணைஞ்சிருக்கும். லூப் வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகினுடனே லூப் விட்டு வெளியாகி இங்க வந்திருக்கும். சோ இங்க வந்தா இந்த இடத்துல திரும்ப ஒரு ஃபோர் லூப் மாட்டுது. இங்க ஒரு ஃபோர் லூப் மாட்டுது. அந்த ஃபோர் லூப்ல வர பிரிண்ட்ல எனக்கு எண்ட் வருது. எண்டுக்குள்ள ஸ்பேஸ் இருக்குது. அப்ப கீழ கீழ போக மாட்டுச்சு. சைடுல பிரிண்ட் ஆகணும். சோ சைடுல வார விடமாய் தான் எல்லாமே இருக்குது. சோ ஓகே. அதுல 4K இன் ரேஞ்ச் என்றால் நான் நேத்து சொல்லியிருந்தேன் ஞாபகம் ரேஞ்ச பத்தி பேசும்போது ரேஞ்ச் என்ன செய்ய போகுது ஆரம்ப பெருமானம் 0 என்றால் அங்கால K வந்து எடுக்க சாத்தியமானது K 1 எடுத்திருக்கும் திரும்ப 2 எடுத்திருக்கும் 3 எடுத்திருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் K வந்து K என்ன இருக்க போகுது ஃபர்ஸ்ட்டுக்கு K என்ன செய்ய போகுது ஃபர்ஸ்ட்டுக்கு 0வோட உள்ளுக்கு வந்திருக்கும் லூப்புக்குள்ள சொல்றாரு நம்2 K ஆவது இடம் K என்ன 0 தானே அப்ப நம்2 0வது இடம் என்ன 1 தானே சோ 1 வந்திருக்கணும் சோ 1 வார விட முதலாவது வந்திருக்கணும் இது வந்திருக்கணும் இந்த விடையும் ஓகே. திரும்ப எண்ட் தானே எண்ட் வந்து சைட்ல பிரிண்ட் பண்ண சொல்ல போகுது திரும்ப மேல போயிருக்கும் K அடுத்த பெருமானமா 1 எடுத்திருக்கும் சோ 1ஓட இங்க வந்தா நம்2 முதலாவது இடம் Kக்கு பதிலா 1 விழுந்திருக்கும் முதலாவது இடம் யாரு இந்த 0 வாரது சோ 0 இவர் வர போறாரு. ஆகவே இந்த விட வராது. சோ திரும்ப இணைஞ்சிருக்கும் மேல போயிருக்கும் K வந்து 2 எடுத்திருக்கும் 2வது இடத்துல இருக்கிறது 1 ஆகவே இந்த 1 தான் பிரிண்ட் ஆகியிருக்க போகுது. திரும்ப மேல போயிருக்கும் ரேஞ்சுக்குள்ள வேற எடுக்க பெருமானம் இல்ல ஆகவே வெளியாகி இருக்கு. லைனா வெளியாகின்ற இந்த அவுட்புட் வந்து சோ முதலாவது விட வந்திருக்க போகுது. அடே சிம்பிளான ஐடியா இல்லையா? நாங்கள் இதுக்கு முதல் பார்த்த இந்த கேள்வியில பார்த்த ஐடியா இந்த கேள்வியில பார்த்த இந்த பிரித்தல் இந்த மாதிரி இந்த ஐடியா இல்லையா இந்த எண்டு சோ இந்த ஐடியாவெல்லாம் வச்சு வந்த ஒரு ஐடியா தான் இது. கொஞ்சம் டிஃபரெண்டா கொஞ்சம் கேள்வி பெருசா இருக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. அட கே ஒன்றும் இல்ல கே என்ன நடக்குது இப்ப இந்த 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 இடத்துல நடக்குது கே வந்து ரேஞ்ச் 0 டு 3 வரைக்கும் எடுக்க போகுதுன்னா 0 1 2 எடுக்கலாம் கே நாங்க நேத்து பார்த்தோம் ஞாபகம் 0 1 2 எடுக்கலாம் ரேஞ்ச்ல வரும்போது அப்ப கே வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு 0 எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு வந்திருக்கும். நான் வேற கலர் எழுதுறேன்பா வேற ஒரு கலர் எழுதுறேன்பா ப்ளூ எழுதுறேன்பா கே வந்து என்ன செய்யும் ஃபர்ஸ்ட்டுக்கு 0 எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு வந்திருக்கும் 0 எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு வரும்போது பிரிண்ட் நம்2ல கே ஆவது இடம் கே என்ன 0 தானே நம்2ல 0 இப்ப யார் இருக்குது பெருமானம் மாறி இருக்குது இல்லையா உண்டு உண்டு அந்த உண்டை பிரிண்ட் பண்ணி இருக்குது எண்ட் போட்டதால சைட்ல பிரிண்ட் பண்ணணும். திரும்ப மேல போயிருக்கும் கே வந்து ஒன்றுங்கிற பெருமானத்தை எடுத்திருக்கும் ஒன்றுங்கிற பெருமானத்தை எடுத்த உடனே நம்2ல இந்த கேக்கு பதிலாக ஒன்று வந்திருக்கும் அப்ப நம்2ல இருக்கிற முதலாவது இடம் இந்த 0 தானே சோ அந்த 0 பிரிண்ட் பண்ணி இருக்குது அந்த அடிப்படையில் அடுத்தது போயிருக்கும். இதுவும் விலங்கல்ல சொல்றவங்களுக்கு கட்டாயம் கொஞ்சம் பேசிக் நீங்கள் பார்க்கணும். நான் வீடியோ கொஞ்சம் போட்டு வரேன் அந்த வீடியோ என்ன செய் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். பைத்தனை ஃபுல்லா படிப்பிச்ச வீடியோ இருக்குது பட் டைம் இருக்கு தெரியும் அவங்களுக்கு பட் பாருங்க எலிமெண்டா திரும்ப சொல்லிருக்குது எவ்விடத்துல இருந்து திரும்ப சொல்லணும் எந்த இடத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்தா சொல்றது பிரச்சனை இல்லை பட் டைம் அநியாயமாக்கும். ரெக்கார்டிங்க போட்டா பார்க்கல உனக்கு ரெக்கார்டிங் ஓகேவா? நேத்து இதுல வார ஒரு சில வீடியோக்கள் ரெக்கார்டிங்கும் இல்லையதும் கரெக்டாக நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணுவேன். ரெக்கார்டிங் ஓகே தானே? ரெக்கார்டிங் போட எவ்வளவு மாட்டிச்சா? ஓகே அப்படின்னா ஓகே ஃபைன். ஓகே நான் நேற்று ரெக்கார்டிங் எல்லாம் ஷேர் பண்ணல நாளைக்கு பெரும்பாலும் அனுப்பிவிடுறேன் எல்லாருக்கும். ரைட் இதுல இப்ப இது வரைக்கும் பார்த்த கேள்விகள்ல டவுட்ஸ் எதுவும் இல்லை தானே எல்லா ஐடியாவும் விளைத்தானே போகுது. சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும் என்றால் என்ன செய்யும் கொஞ்சம் பார்த்துக்கொள் கோப்பிகளை படிச்சு பாட கோப்பிகள் இருக்கு தானே கொஞ்சம் மூட்டிக்கொள் அதுல ஒவ்வொரு சின்ன விஷயங்களை மெனக்கடையில் அதனால் டைம் கடைசி டைம் ஆயிட்டேன் உங்களுக்கு. ரைட் இந்த கேள்வி ஓகே. இந்த கேள்வியை ஒரு தரம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பண்ணிக்கொண்டு செய்யுங்க.
இந்த கேள்வி ட்ரை பண்ணுங்க பாப்போம்.